அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் இதே போன்ற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், குரோதி வருடம் ஆவணி மாதம் நிலவை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்குரிய கிரக நிலைவுகளை பார்க்கும்போது மனசு திருப்தியாக இருக்குது. சனீஸ்வரர் எப்போதும் போல வக்கரம், வேறு யாரும் வக்கரம் கிடையாது. கிரக நிலைவுகளை பொறுத்து இந்த ஆவணி 10ஆம் தேதி உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நகருவார். அதே மாதிரி சுக்கிராச்சாரியர் நகருவார். சுக்கிராச்சாரியருக்கு இடம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கன்னியில் இருப்பார், கன்னிக்கு போவார். தற்போது அங்கே மாமணினால சூரியனும் சுக்கிரனும் சிம்மராசியில் இருப்பாங்க. செவ்வாயும் குருவும் ஆஸ் யூஸ்வலாக ரிஷபத்தில் இருப்பாங்க. ராகு மீனத்தில் இருப்பார், கேது கண்ணியில் இருப்பார், சனீஸ்வரர் கும்பத்தில் வக்கரத்தோடு இருப்பார். அவர் இப்போது வக்கர நிவர்த்தி ஆகப்போகுது. குரு வக்கரம் ஆன பிறகு அடுத்த மாதம் தான், நவம்பர் மாதம். அதே நிறைய டைம் இருக்குன்னு பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் 6 போட்டிருக்கு. குரு வக்கர நிவர்த்தி அடைவார். இப்படிலாம் இருக்குது. அதாவது சில மாதங்கள் நம்மளால் ஒரு நாள் 2 நாள் இருந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. மாத கணக்காக இவன் மாற்றி முக்கியமாக சனி குருவெல்லாம் வக்கரமே ஆகக்கூடாது. நம்ம இருக்கிற லட்சணத்துக்கு எல்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு சாப்பாடுக்கு திண்டாட்டம்தான். ஆனால் அந்த மாதிரி நம்ம நாட்டில் எப்படியா இருந்தாலும் நமக்கு கடைசி நல்லதாக ஒரு பிரச்சனை இருக்காது. வெளி வட்டாரத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் தான் மூக்கை நுழைக்காதீங்க. உங்கள் சொத்து பத்திரமா உங்கள்ட்ட இருக்கும். உங்கள் சொத்து வருமானம் ஜீவனம் வியாபாரம் எல்லாம் அது நல்லா நடக்கும். பயப்பட வேண்டாம். யாரோ எதுக்கோ எதுவும் சண்டை போட்டுருப்பாங்க, அங்கே சம்பாதிச்சுப்பாங்கன்னு நம்ம மூக்கை நுழைக்க வேண்டாம். ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆவணி தாண்டினோன்னு குரு வக்கரம் ஆகிடுவார். இதுக்கே சனீஸ்வரம் வக்கரம். அதுக்கு சனீஸ்வரம் வக்கரம் முடிஞ்சாது, அப்புறம் குரு வக்கரமாலாம் இல்லை. 2 ஆகும்போது என்ன ஆகுது, நேர்மையான வியாபாரங்கள்லாம் தலைகீழ போகும். இப்போதைக்கு நமக்கு இல்லை. அது புரட்டாசி மாதம் வரும்போது பார்த்துக்கலாம். இந்த மாதம் ஃபுல்லாக வெரி சென்ட்ரல் வீசக்கூடிய அருமையான காலமாக இருக்குது. வர வேடிக்கை ஆடி மாதம் காற்றடிக்கணும். அது என்ன காற்றடிச்சுன்னு தெரியல. ஆவணி மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப அருமையான காலம். திருமணம் பொறி காலம். காற்றும் எல்லாம் இருக்கும், நன்னா இருக்கும். மழை இருக்கும், வெயில் இருக்கும், சோகமாக இருக்கும். நல்ல விருத்திக்கு நிறைய வரும். உணவுப் பொருட்கள் நல்ல திருப்தி, என்னென்ன உண்டோ நன்னா இருக்கும். வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும். தெளிவான சிந்தனை இருக்கும். சிந்தனையில் தெளிவு இருக்கும். ஆக கிரக நிலவரைப்படி பார்த்தா கூட மூமெண்ட் ஆஃப் தி சோ அண்ட் ஸோ செவ்வாயும் சுக்கிரனும் மகந்து போன பிறகு மெதுவாக புதன் ஆவணி 15ஆம் தேதி மாத கடைசி, ஆவணி 15ஆம் தேதி இந்த ஆகஸ்ட்டுக்கு மாத கடைசியில் போவார். 31ஆம் தேதி ஆகஸ்ட்டில் புதனுக்கு மெதுவாக சிம்மத்து வருவார். முதலாளி சூரியன்ட்டுக்கு கூட இருப்பார். இதில் வேடிக்கை என்னென்னா, ரொம்ப அனுகூலம் நமக்கு என்னென்னா, சனீஸ்வரர் கும்பத்தில் வக்கரத்தில் இருக்கார் இல்லையா, அந்த கும்பமும் சிம்மமும் ஒருத்தருக்குள்ளே பார்த்துப்பாங்க. கிரகம் சனீஸ்வரர் சுக்கிரன் சூரியன், சனீஸ்வரன் சூரியன் புதன். அழகா இந்த குரு செவ்வாய் ஒரு யோகம். அங்கே இது பார்க்கும்போது கண்ணி பார்ப்பாங்க. கண்ணியில் பார்த்த போகும்போது ஒரே நாளில் செவ்வாய் மிதுனத்துக்கு போவார். அதே நாளில் கம்ப்ளீட் சுக்கிரன் கன்னிக்கு வருவார். ஏன் அப்படின்னா, ராகு கேது உட்காந்துருப்பார். கேதுவோட சுக்கிரன் உட்காந்தா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஒன்றாகாது, மதம் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த செவ்வாயை பார்க்கும்போது தான் என்ன தூங்கின்னு இருக்கேன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுப்பான், த்ரிஃப்ட்டு. அப்போ தான் கேது முழிச்சுன்னு அப்படியா அப்படின்னு பார்க்கும். ஸோ இதை மாதிரிலாம் ஒரு கிரகநாதர்கள் இப்படி இருக்காராங்கன்றதுக்காக வேண்டி நம்ம ஒதுங்கி போக முடியாது. எல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. அதனால் அது பிரகாரம் நம்ம இயங்க முடியும். அதுக்காக ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கும். அப்படி கலைகள் ஆர்வம் இருந்தாலும், எல்லாத்துலையும் நல்லா இருந்தாலும், விருப்பம் இருந்தாலும் திகட்டி போயிடும் எல்லாம். ஒரு அலட்சிய பாவம் என்ன பெரிய இருக்கப்போ இது மாதிரி கேது கொடுக்கும். சுக்கிராச்சாரியர் என்ன பண்ணுவார், செவ்வாய் பார்க்கறதுனால இன்னும் ஒரு அனுகூலம் நமக்கு என்னென்னா, ரசனைகளை அனுபவிக்க தெரியலன்னா மனுஷன் பிறக்கவே வேண்டாம் வாழ்க்கையில். அதுக்கு உண்டான ரசனைகளை கொடுத்து, அதை அனுபவிக்கூடிய சரீரத்தை கொடுத்து, அது சம்மந்த மாதிரி புத்தியை கொடுத்து, அதுக்கு தெரிந்த சிந்தனைகளை கொடுத்து செயலாற்றாமல் அது ஒரு டீம் ஒர்க்கப் பண்ணி பண்ணுறதுக்கு செவ்வாய் மட்டும்தான் பண்ண முடியும். சனீஸ்வரன் துணை புரிவார். சனீஸ்வரன் பாத்திரம், செவ்வாய் பொருள் அழகாக சாப்பிட்றதுக்கு. அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் சனி
ஒரு பிரச்சனையும் இல்லை, அண்ணா இருக்குது. செவ்வாய் தன்னுடைய பார்வையை சுக்கிரனையும் கேதுவையும் பார்க்குறார். குரு தன்னுடைய பார்வையை கேதுவை பார்த்து தோஷம் போக்குறார். குருவனுடைய பார்வை சுக்கிரனுக்கு கண்ணிக்கு போன உடனே சுக்கிரனையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஆக தோஷமற்ற இருந்து நீங்கி சோஷமற்ற ஒரு காலமாக இருக்கும்போது மனசு சுத்தமாக இருக்கும். தோஷம் போனாலே மனசு சஞ்சரிக்காது. கண்ணாமண்ணான்னு புத்தி போய் அப்படி போய் இப்படி போய் அந்த அலட்டல் பண்ணி பயம், உச்சல், வேதனை, துக்கம் இதெல்லாம் காணாப்படும். இன்னும் இது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் கிரக நிலை அப்படி இருக்குது. சந்தோஷமான காலம். எவ்வளோ காலம் அனுபவிக்கலான்றது இல்லை, எவ்வளோ அனுபவிச்சிங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா, அனுபவிச்சிங்களா, கடன் தொல்லை எல்லாம் இருக்கா, பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா, புதுசு புதுசாக இதாக வராமல் இருக்கா, இதெல்லாம் இந்த மாதத்தில் வராது. தெளிவாக இருப்பீங்க. தெளிவாக இருந்தாலே போதும் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில். அதனால் கவலைப்பட தேவையில்லை. சனீஸ்வரனுடைய தொடர்பு இருக்கும்போது இதில் என்ன ராகு கேது கொள்ள மாட்டின்ட்டு சனீஸ்வரன் பார்த்தா வெளில இருப்பான். சனீஸ்வரன் நிற்கிற கால் யாருன்னா சதயம், ராகு நிற்கிற கால்மான்னா உத்தரட்டாதி. இப்படியே போயிட்டு இருக்கு. 50-50 போயிட்டு இருக்கு. அந்த குரு வக்கரமான உடனே போச்சு ஆபத்து. என்ன பண்ண முடியும்? நமக்கு கொஞ்சம் நன்னா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் இதாக பிரச்சனை ஆகிடுறது. அது ஏன்னு தெரியல. நமக்கு வாழ்க்கையில் பொறுத்தவரை கஷ்ட நஷ்டங்களை வருவதுக்காக நம்ம எதுவும் பயப்படக்கூடாது, துணிஞ்சு இருக்கணும். நமக்கு ஏன் இப்படி இருக்குன்னா அங்கெல்லாம் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனில் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நாசம் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ செலவிக்கிறான். நமக்கு இங்கே கவர்மெண்ட்டு ஒரு இது போடுறதுக்கு ஓடு தண்டோ போகிறதுக்கு கூட பணம் இல்லை. அப்படி அது எப்படி இருக்கு? சாப்பாட்டுக்கு எப்படி இல்லை ஊரில் பணம் அப்படி போகிறது. இங்கே வந்து நம்ம எல்லாம் கொடுத்து இருந்து நம்மளால் அனுபவிக்க முடியல, வசதி வாய்ப்பில் உண்டாக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. டிரான்ஸ்போர்ட்டு நாலேஜ் எல்லாம் ஃபெயிலியர். அதனால் இங்கே ஏன் அப்படி இருக்குது நம்ம எப்படி வழி தெரியல. அப்போ இந்த மாதம் நல்லா மூளை ஒர்க் பண்ணும். ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்கும் ஏற்றம். ஏன்னா தட்சிணாயன புண்ணியத்தில் நலம் காமிச்சு சூப்பராக இருக்கும். இதில் பார்க்குறது வாழ்க்கை உலகத்தில் வாழணும், நல்லா அனுபவிச்சு சந்தோஷமா வாழணும். நம்மளும் அனுபவிக்கிறோம், மற்றவங்களோட சேர்ந்து அனுபவிக்கிறோம், எல்லாரும் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறது என்ன? சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறது, துக்கங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? உறவுகளை ஷேர் பண்றது, அது பகவானோட தொடர்பு கொண்டு செயல்படுறது. எல்லா தெய்வங்களும் நம்ம பாராட்டி அவங்க நம்ம கூட அனுபவிக்கிறதுனால நம்மளால காலத்தை ஓட்ட முடியுது. இல்லைன்னா வெளிநாடு மாதிரி தான் இருக்கும். மூட்டை பார்த்துட்டு இருக்கணும். அவ்வளோ படம் மூட்டையாக இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஸோ இதுக்காக சொல்றேன்னா இந்த கிரக நிலையில பார்க்கும்போது இந்த மாதம் ஆவணி மாதம் சுக்கிரனால யோகம் வரும். இப்படி யோகம் வரக்கூடிய சுக்கிரன், சனீஸ்வரர், செவ்வாய், நல்ல புதன் எல்லாராலையும் யோகங்கள் வருது. சூரியன் அந்த யோகங்கள் வரும்போது நமக்கு வந்து அவ்வளோதான், காலியான பர்செல்லாம் ஒப்பிக்கலாம். கடன் துவாரம் இருக்காதுன்னு அர்த்தம். பணம் நம்ம அடைஞ்சி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ரொம்பிடுறது. திருப்தி, அது போதும். புதுசாக ரீஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். நமக்கு எப்போதுமே கடன் பற்றி பயப்படுறதே கிடையாது. ரொட்டேஷனுக்கு பணம் வந்தால் போதும். அப்படி தான் நம்ம பெரும்பாலும் பிஸ்னஸ் பண்ணால் இருப்போம். அதனால் இந்த விதமான பார்க்கும்போது கிரகநிலை நன்னா இருக்கிறதுனால இந்த மாதிரி நன்னா இருக்கிறதுக்கு சொல்கிறேன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க. மனசில் தெம்பு தெளிம்பு சந்தோஷம் வந்ததுனால உடம்பு நார்மலாகிடும். இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதனால் விபத்துகள் குறைச்சலாக இருக்கும். தேவையற்ற சஞ்சலமான புத்தி போய் சாசப்படி குடும்பத்தை பிரிக்காது. திருமண உறவுகள் நல்லா இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் நல்லா இருக்கும், ஃபாதர் ரிலேஷன் நல்லா இருக்கும், குழந்தைகள் ரிலேஷன் நல்லா இருக்கும், எஜுகேஷன் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் யாரும் தலையிடாது இருந்தாலே போதும். சரி, இனி ஒவ்வொரு ராசியினுடைய பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த குரோதி வருடத்தில் ஆவணி மாதம் எப்படா வரும்னு எதிர்பார்த்தோம். அருமையான காலம் ஆவணி. இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்த சூரியன் அவர் வீட்டில் சிம்மத்தில் இருப்பார். சிம்மத்தில் சுக்கிராச்சாரியர் இருக்கார். ஸோ தனுசுக்கு சொல்லக்கூடியது பாக்ய வீட்டில் சூரியன், சுக்கிரன் யாருன்னா லாபத்தானாதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. 6க்கும் லாபத்துக்கும் விருத்திக்கும் சம்பந்தம் இருக்குது. அது நல்லா இருக்குது. இவங்க எல்லாம் பொறுத்தவரையும் தனுசு இந்த உபயராசி தனுசும் மீனமும் வியாபாரம் அதிகம் பண்ண மாட்டாங்க. வியாபாரத்துக்கு துணை புரிவாங்க. கன்சல்டன்சி ஏஜென்சிஸ் எது வந்தாலும் அட்வொகேட்ஸ் ஏஜென்சி அவங்க தன்னாப்புறம் டீம் ஒர்க்கு. அதே மாதிரி வழக்கறிஞர், அதே மாதிரி வந்து ஸ்கூல் வாத்தியார் டீச்சர்ஸு, பண்டிட்ஜி அப்படிங்கிறாங்க. ஆகம சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. எஜுகேஷன் சிஸ்டமேட்டிக்காக முறைப்படி எளிமையாக ஓஹோஹோ சம்பாதிக்காட்டாலும் பணத்து பின்னாடி போக மாட்டாங்க. அது என்ன மாதிரி என்ன உண்டோ தட்டின்னு போகக்கூடிய அமைப்பு தான் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது. தனுசுக்கும் மீனத்துக்கும் அப்படி தான். ஏன்னா குரு நேர்மையாகணும் இருப்பார். எப்பேற்பட்டிருந்தாலும் நான் நேர்மையை விட்டு போக மாட்டேன்னா அவர் தான் நமக்கு பணம் கொடுக்கணும். அவர் மற்றவங்களுக்கும் இப்படி தான் கொடுக்குறதுன்னா
அது எப்படி கொடுக்குறாரு நமக்கு தெரியாது. நமக்கு உறவு வந்து இப்படி கொடுக்குறாருன்னா நான் நேர்மையான என்ன நேர்மையான அப்படின்னு சொல்லி விட்டான். அவர் தலைவரே, ராசி அதிபதி அவர் தான். அவர் இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, மறைமுகமாக கூப்பிட்டு சத்தம் பண்ணாமல் 6ஆம் வீட்டில் உட்காந்துட்டு செவ்வாயை வச்சுட்டு கொடுக்குறாரு. அது எப்படி ஏன் பண்ணுறாருன்னா, அந்த ராகுவுடைய மேற்பார்வை எல்லோரும் நடக்கிறது எங்கே 3ஆம் பார்வை ராகு பார்க்குறான். சனீஸ்வரன் முடங்கி போயிட்டார். அதனால் நமக்கெல்லாம் வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அதனால் அவங்களாம் பார்த்து கொடுக்குற அளவுக்குன்னா பிடிங்கின்னு போடுறாங்க. அதனால் இருக்கிறத பத்திரமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரகசியமாக மறைவாக அமுக்குவெல்லாம் அடக்கி கொடுக்குறாரு 6ஆம் வீட்டில் வாங்கிட்டு. ஏதோ நம்ம பொறுத்த வரைக்கும் பண்ணுங்க சொல்கிற அளவுக்கு சனீஸ்வரர் ராகு சனீஸ்வரன் காலம் கொடுத்து அப்போ கூட கண்ட்ரோல் பண்ணார். எப்படி இருக்கிறாங்க ராகு பாம்புங்க. அதனால் எப்படி இருந்தாலும் கொடுத்து தோஷத்தை போகிறார். தோஷத்தை எங்கே போகிறார்? கர்மஜானம் சொல்லக்கூடிய கர்மவிழி சொல்லக்கூடிய தனுசனுடைய கண்ணியில் கேது உட்கார்ந்துருப்பார். இதோடைய சுக்கராட்சியில் வந்துடுறார். பாக்கியத்துலேருந்து 10ஆம் வீடு வந்துடுறார். ஸோ 9, 10 சொல்கிறக்கூடிய சம்மந்தப்பட்ட சூரியன் புதன் அப்படின்னு வரும்போது அந்த 9, 10, 31, 8ஆம் தேதி மாத கடைசியில் இங்கிலீஷ் மாத கடைசியில் வரும்போது 15ஆம் தேதி வரும்போது அங்கே வந்து சொந்தமாக சிம்மத்தில் சூரியன் புதன் உட்காந்துருப்பாங்க. புதன் யாருன்னா 10ஆம் வீட்டு அதிகாரி, சூரியன் 9ஆம் வீட்டு அதிகாரி தனுசுக்கு. அது மட்டும் சப்தமாதிபதியே புதன் தான். ஆக மொத்தம் சிறப்பாக இருக்கும். கல்வி, கேள்வி, ஞானம், தனம், தானியம், புண்ணியம் அப்படி சொல்லுவாங்களே அதிலெல்லாம் சிறப்பாக அமைதியாக நன்னா சிறப்பாக வாழ்க்கை இருக்கும். எந்த விதமான ஒரு வில்லங்கங்களும் ஆதங்களும் பிரச்சனைகளும் எல்லா சூழ்நிலையை உருவாகி ஒரு அமைதியான காலமாக ஆனந்த வெள்ளத்தில் நீந்துவாங்க. குடும்ப சகிதமே எங்கேயும் அந்த திருத்தலா யாத்திரைகள்லாம் போவாங்க. குடும்ப சகிதம் நல்லது புல்லாது அட்டன் பண்ணுறதுக்காக அந்தந்த வெளியூர்லாம் போயிட்டு வருவாங்க. ஆக மொத்தம் வெளியூர் பயணம் நிறைய இருக்கும் இந்த மாதம் இவாளுக்கு, தனுசு ராசினியர்களுக்கு பொறுத்த வரைக்கும். 9, 10 தொடர்புள்ளதுனால தர்ம கர்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவன் நிறைய செய்யக்கூடிய எப்போதும் அவங்க தான் அந்த வேலை தான் பணியாக அவளுக்கு அது மாதிரி தான் இருக்கும் செய்யணும். வாத்தியார் வேலையும் செஞ்சாலும் சரி தான், டீச்சிங் பண்ணாலும், ஸ்போர்ட்ஸில் பெரிய கிட்னாலும் பண்ணால் தான், அது மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலுமே அட்வொகேட் சொல்லக்கூடிய வழக்கறிஞர் சொன்னால் கூட கவர்மெண்ட் ஆஃபீஸ் தொடர்பு அரசு தொடர்புடைய பெரிய நிர்வாகத்தினாலும் சரி தான், என்ன தொடர்புனாலும் ஃபுட்டு, கேட்டரிங்கு, மெயின்டெனன்ஸு, அது சந்தப்படுறது இதெல்லாம் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்து இதெல்லாத்தையும் இவங்க குரு இருப்பாங்க. குரு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இல்லாத இருக்க முடியாது. இந்த குரு சம்மந்தப்பட்ட மூலம், பூராடம், உத்தராடம். மூலம் கேது, பூராடம் சுக்கராச்சாரியார், உத்தராடம் சூரியன் ஒரே பாதம் தான் வச்சுருக்கு. மற்றவங்கன்னா பூராடம்ன்றது நூலாடாதும்பாங்கன்னா அவ்வளோ கோல்டு தங்கத்தை போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. அது நூல் தாலி கயிறில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த உள்ள நகையெல்லாம் கத்தாக இருக்கும். அது ஆடவே ஆடாதான், அவ்வளோ திக்காக இருக்கும், அவ்வளோ வெயிட்டு. அப்படின்னா பணம் அவ்வளோ வரணும் பாருங்கள். உத்தராடம் சூரியன். மூலம் கேட்கவே வேணாம். கேதுனுடைய பவர்ஃபுல் நட்சத்திரம் மூலம். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பில் இந்த தனுசில் இருக்குது. கேதுவும் குருவும் ஒரே புசியில் இருப்பாங்க. எப்போதுமே பகவத்கீதை தொடர்புள்ள விஷயங்களை தான் அதிகமாக சம்பிரதாய சாஸ்திரங்களை தான் ஈடுவார். அதுவும் கேதுவும் அதே மாதிரி பண்ணும். ஆனால் அது பண்ணுறது வியாபார நோக்கத்தில் பண்ணும். இவர் வந்து கைங்கரியத்தில் பண்ணுவார், சர்வீஸ் ஓரியன்டேஷனில் பண்ணுறார். கேது வியாபார நோக்கம். வீட்டில் இருந்தால் 10 பைசா அவர் சாமியார் ஆனால் நிறையா வரும். அது ஒரு நோக்கத்தில் அவர் பண்ணுவார் கேது. ஸோ இது வந்தாலுமே இந்த தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீடு சம்பந்தப்பட்ட சனீஸ்வரர் 3ஆம் வீடே இருப்பார். 2ஆம் வீடு முன்னாடி அவர் வக்கரமானாலும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்கேருந்து டைரெக்டாக சனியை சூரியன் குரு சூரியன் சுக்கரன் பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் பின்னாடி புதன் பார்ப்பார். சூரியன் புதன் அது தொடர்பு அந்த குருனுடைய பார்வை சத்தப்படாமல் அங்கே தோஷத்தை போக்குற அளவுக்கு கண்ணியில் போய் விழும். அப்போ கர்மஸ்தானத்தில் தோஷங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பில் தோஷ நிவர்த்தி ஆகும். பாருங்கள் எப்படி பண்ணுற பாருங்க. நம்மளே போய் கேதுவை கேதுவை குரு பார்க்க வைக்க முடியுமா? ஒரு அமைப்பு கோச்சாரத்தில் வரதால் நடக்கிறது. சுக்கிரனுடைய தோஷம் போகும். அதை அவரும் போய் பார்க்குறாரு. சூரியனுடைய பார்வை, சுக்கிரனுக்கும் குரு பார்வை இருந்தால் தான் தோஷம் போகும்.
இல்லைன்னா சுக்கிரனும் தோஷம் வரும். குருக்கு தோஷம் வருமா? வரவே வராது. சோப்பில் போய் அழுக்கு சேருமா? அழுக்கு சேர அதுக்கு தானே அழுக்கு போதும் சோப்பு. அந்த அழுக்கு போகிற சோப்புக்கு கரை போகிற சோப்புக்கும் அழுக்கு போச்சுன்னா அது என்ன பிரச்சனை? அதுதான் வராது. அதனால் எது எப்படியா இருந்தாலும் இந்த மாதம் விச்சிகத்துக்கு பொறுத்த தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஒரு அனுகூலங்களும் கிடைக்கிறது. ஒரு அதுவாக இயற்கையாக ஒரு அமைப்பை கொடுத்தாதான் நம்மளால் செய்ய முடியும். நம்மளால் ஒரு அமைப்பை தோற்றத்தை உண்டாக்கணும்னா அதிக மூல கவனம் மட்டும் இல்லை, நம்ம தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே இங்கீதங்கள் எல்லாமே ஒரு அனுகூலமாக இருந்தால் தான் பண்ண முடியும். கல்லை கண்டா நாயகன், நாயகண்டா கல்லை காணும், அது மாதிரி இருக்குது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நல்ல நேரம் வந்திருக்குன்ற போது நல்ல நேரம் நம்ம ஒருத்தர் சார்ந்தது இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற அத்தனையும் சார்ந்தது நல்ல நேரம். ஒரு காரியத்தை எடுன்னு 5 பேர் ஓடணும். இந்த இன்ஜினியரிங் கண்ணு காது மூக்கு செய்து ஒரு பொருளை பார்த்து செயல்பட முடிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செய்யறதுக்கு எதிராளி வாங்குறவன், விற்கிறவன், கொள்கிறவன், வரவன், அனுபவிக்கிறவன், போகிறவன், அதுக்குண்டான வழி பண்ண முடியும். இத்தனையும் ஒரு மனநிலை 5 பேர் மனநிலை ஒத்து வரணும். எப்படின்னு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வச்சு தான் ஒரு காரியம் நடக்கிறது. அந்த விஷயத்தில் பொறுத்தவரை எளிமையாக இருக்கக்கூடிய தனுசு சம்மந்தப்பட்ட ராசியார்கள் ஃபுல்லாகவே மடன்னு அந்த சொல்லி வச்ச மாதிரி எல்லா காரியம் கரெக்டாக நடந்துடும். தட்டுப்பாடு பணம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு போதும்ன்ற மனநிலை பொன் செய்திருந்தால் கூட பணம் தட்டுப்பாடு வந்துன்றது காரணம் முடங்கி போனது எல்லாமே இதோ எதிர்பார்க்குற இடங்கள்லாம் வரணும் இல்லை. 4 பேர் சர்வீஸ் ஃபவுண்டேஷனில் பண்ணக்கூடிய ஒரு ஜீவனத்தில் அமைஞ்சிருக்கு. அது மாதம் நன்னாவே வரும். ஓவர் அண்ட் அபோவ் நிறைய வரும். அதனால் எதுவும் குறையில்லை. அதுக்காக ஆடம்பரமாகவும் போக போகிறது இல்லைங்க. அதனால எளிமையான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தட்டுப்பாடு பணம் வராதபடி அந்த அளவுக்கு பணம் ஜீவனத்தை கொடுக்கும், வருமானத்தை ஈட்டும். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை ஆரோக்கியம் இருந்தாலே அவங்களுக்கு பாதி செல்வம். அதுவே புத்தி நன்னா வேலை செஞ்சாலே அது ஒரு பாதி செல்வம். ஸோ அந்த மனக்லேசம், குளறுபடி, தேவையில்லாத வருத்தம், வேதனை, நம்மளான ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை தலையீடு இதெல்லாம் இருக்குது. அந்த பொதுத்துறை தலையீடு, தேவையில்லாத ஒரு முயற்சியல், குடைச்சல் இதெல்லாம் இந்த மாதம் அறவே நீங்கும். இந்த ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? அது ஒரு திருப்தி வாழ்க்கையில் வரணும்னா பூர்ணமாக எல்லாரோட ஒத்துழைப்பும் இருந்தால் தான் முடியும். நாம் தனியாக திருப்தி அடைய முடியாது. அந்த ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக போயின்னு இருக்குது. ஸோ ஆவணி மாதத்தில் ஒரே கொண்டாட்டமாக இருந்து ஒரே கொண்டாட்டம், மகிழ்ச்சினால் கொண்டாட்டம், அந்த சந்தோஷத்தில் கொண்டாட்டம். உறவுகள் கலக்கம்ன்றது உண்மை. இந்த மாதம் விட்டு போன உறவுகள்லாம் மறுபடியும் தேரும். அதே மாதிரி சொத்து இப்போ சண்டை போட்ட மண்டை உடச்சி இருக்கிறது 4 காசு பிச்சு, அதனால் தெருவில் போய் நின்ற குடும்பங்கள்லாம் அந்த புத்தி திருந்தி நல்லபடியாக தேர்ந்து மறுபடியும் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, இதானாலும் சரி, அந்த உறவை மறுபடியும் மேம்படுத்தும். கவலையை இதை மறந்து எல்லாத்தையும் மறந்து பகை மறந்து உறவு மேம்படும் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. ஸோ காரணகாரியம் இல்லாமல் ஒரு செயல் செய்ய முடியாது. காரணகாரியம் தோற்றுவிச்சு செய்யக்கூடிய காலங்கள் தான் எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த மாதம் காரணகாரியங்கள் இயற்கையாகவே தோற்றுவித்து தானாக அழகாக அனுபவிக்க பாக்கி இயற்கையாக ஒரு அனுபவிக்கணும்னா ரொம்ப ரேரு. செயற்கையாக அனுபவிச்சு போயிடல. எதுவுமே இயற்கையாக அனுபவிக்கிற காலம் பொற்காலமான்னு சொல்லி வாழ்த்தி அமைக்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.